டேய் புஸ்தகத்தை தனியா வச்சுட்டு கோழி விளையாண்டு இருக்கிறியா? நீ எல்லாம் உருப்படணும்டா. ஆமா 2 வருஷமா பைலட் பண்ணா வாங்கிட்டான்ற அதெல்லாம் வாங்கி தரல. இத மட்டும் கேட்க வந்துடுறியே. ஓ பைலட் பேனா வாங்கி கொடுத்தா நீங்க அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்களாக்கும்? என்னடா ராஜேந்திரா கூப்பிட்டியாமே? டேய் வாடா வாடா, உனக்கோசம் தானே காத்துட்டு இருந்தேன். என்னடா எல்லாத்தையும் நீ நல்லா படிச்சிட்டல? என்னோட புத்தகத்துல 3-4 பாடம் கிழிஞ்சு போச்சுடா. ச்சே, நீ இப்படிதான்டா எல்லா புத்தகத்தையும் படிச்சே கிழிச்சிருவ. எந்த பாரு எவ்வளவு புதுசா இருக்கு. சரி இந்தா இத புடி, நல்லா படி. டேய் நாளைக்கு வந்து பரீட்சையில திருன்னு முழிக்க கூடாது. சீக்கிரமா போய் மனப்பாடம் பண்ணிக்கடா. டேய் நாளைக்கு நீ விளையாட்டுத்தனமா விட்டுறாத. டேய் உன் கிளாஸ் தானே அவனும் படிக்கிறான். ஆமா நாளைக்கு உனக்கும் பரீட்சை தானே? எஸ். பின்ன புஸ்தகம் தூக்கி அவங்ககிட்ட குடுக்குறியே, நீ படிக்க மாட்டியா? அதுக்கு அவசியமே இல்ல. ஏங்க? நாளைக்கு நடக்க போற பரீட்சையில என் முன் பெஞ்சில உட்கார்ந்து பரீட்சை எழுத போறவனே அவன் தானே. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பாவி நீ இப்படி உதைக்கிறிய? யாப்பா நீ படிச்ச படிப்புக்கு இப்படி பட்டி சட்டை கிடைச்சிருக்கும் போது ஏன் பேரம் படிக்கிற படிப்புக்கு இதை விட பெரிய உத்தியோகம் தான் கிடைக்கும். கம்பெனி கடை பெருசா தான் பேசுறிய. வெத்தலை பாக்கு வாங்கணுமா ஆடு மாடு மாதிரி அசப்போட்டமான்னு இருக்கணும். மாமியார்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் தூக்குறிய நீ. எதை எங்க தூக்குறது விவசாய தெரியுதா? சும்மா தான் வேட்டி அடுக்காக நான் தூக்குனேன். Download ShareChat.